ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆனி மாசம் வளர்வேலவர ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசின்னு பேரு. ஜலம் என்றால் தண்ணீர், நிர்ஜலம் என்றால் தண்ணீர் கூட இல்லாமல், அதாவது தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கணும். பஞ்ச பாண்டவர்களுக்கு இந்த ஏகாதசியின் பெருமையை வேதவியாச முனிவரே சொன்னாரு. தர்மர் வேதவியாசர் கிட்ட தர்மத்தை பத்தி மனு பகவான் வசிஷ்டர் சொல்ல கேட்டிருக்கேன், நீங்க விஷ்ணு பக்தர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. வியாசரும் மனு வசிஷ்டர் சொன்னதெல்லாம் இந்த கலியுகத்துல செய்யறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப எளிமையா செலவில்லாமல் ஆனா பெரிய பலன் கொடுக்கிறது ஏகாதசி விரதம் தான் புராணங்கள் சொல்லுது. ஒரு மாசத்துல வர 2 ஏகாதசி அன்னைக்கு ஒன்னும் சாப்பிடாம விரதம் இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடுறவன் பாவத்தை தான் சாப்பிடுறான், அவன் நரகத்துக்கு தான் போவான்னு வியாசர் சொன்னாரு. இதை கேட்ட பீமருக்கு ரொம்ப கவலையா போச்சு. ஏன்னா அவரு நல்லா சாப்பிடுவாரு. வியாசரை பார்த்து, சுவாமி, தர்மர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க, ஆனா என்னால ஒருவேளை கூட சாப்பிடாம இருக்கவே முடியாது, வயிற்றுல பசி பத்திக்கிட்டு எரியுன்னு சொல்லி இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொன்னாரு. வியாசரும் சிரிச்சுக்கிட்டே, நரகத்துல பயம் இருந்து சொர்க்கத்துல ஆசை இருந்தா கட்டாயம் விரதம் இருக்கணும், அதுலயும் ஆணி மாசத்துல வளர்பேரில வர நிர்ஜல ஏகாதசி அன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்தா அது ஒரு வருஷத்துல வர எல்லா ஏகாதசி விரதம் இருந்த பலனை கொடுக்கும். அதாவது ஏகாதசி காலையில இருந்து மறுநாள் துவாதசி காலை வரைக்கும் எதுவும் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம விஷ்ணு பகவானையே நினைச்சிட்டு இருக்கணும். அப்படி இருந்தோம்னா படை போல பெரிய பாவங்கள் எல்லாம் போயிடும். கடைசி காலத்துல யமதூதர்கள் நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. அழகா கையில சங்கு சக்கரத்தோட பட்டு பீதாம்பரத்தோட விஷ்ணு தூதர்கள் வந்து விஷ்ணு லோகத்துக்கே அழைச்சிட்டு போவாங்கன்னு வியாசர் சொன்னாரு. அன்னையிலிருந்து பீமரும் விடாம இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சாரு. அதனால ஏகாதசி அன்னைக்கு மறுநாள் காலையில வர துவாதசியை நம்ம பாண்டவ துவாதசின்னு சொல்றோம். நாமும் இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் இருந்து பயன்பெறுவோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.